ஸோ ஹாய் கைஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் வந்துட்டு பார்க்க போகிற கேம் தான் ஸ்லெண்ட்ரினா த செல்லரா காலரா ஏதோ ஒரு கேம். இந்த கேம் வந்து நம்ம சேனலில் வந்து ரொம்ப நாளாகவே ஆயிடுச்சு. நம்ம வந்து ஒரு ஹாரர் கேம் வந்து விளையாடி ரொம்ப நாள் ஆயிடுச்சு. ஸோ இன்றைக்கி நம்ம விளையாட போகிறது ஒரு ஹாரர் கேம் கைஸ். ஸோ ஹாரர் கேமிங் ஃபேன்ஸ் யாராவது இருந்தால் கெட் ரெடி கைஸ். இந்த 3 லெவல்ஸ் மாதிரி இருக்குது. ஸோ கிளியர் வார்னிங்ஸ் ஃபஸ்ட் லெவலே வருது. ஈஸியாக வச்சுக்கோம் டிஃபிகல்ட்டியில். ஓகே கைஸ், நம்ம வந்து விட்டோம். எனக்கு வேறு ரொம்ப இருட்டாக இருக்கு, நான் கொஞ்சம் சவுண்ட் வச்சுக்கணும். சாரி, இது சவுண்டு வளர்றேன் பாருங்கள். இது வெளிச்சம் பிரைட்னஸ் அதிகமாக வச்சுக்கோங்க. தட்டினா திறக்குது. சரி, எனக்கு வந்து பயம்லாம் இல்லை கைஸ். எதனால் பயம் இல்லைன்னு இப்போ தான் சொன்னேன், அதுக்குள்ளே பயமுறுத்திட்டாங்க. இந்த கேம் நான் ஏற்கனவே வந்து விளையாடிருக்கேன். அதனால் எனக்கு ரொம்பலாம் பயம் இல்லை, கொஞ்சம் பயம் இருக்குது, ஆனால் ரொம்ப கிடையாது கைஸ். நானும் எல்லா ரூம்குள்ளேயும் வந்து போய் வரேன், ஒரு புக்கும் கிடைக்கல. இந்த சிலிண்டரினால் வெறும் 8 புக்கு தான் கைஸ் கலெக்ட் பண்ணோம். என்ன வந்த இடத்தே சுற்றி வந்துட்டுருக்கேன். சரி, இந்த சைடு போவோம். முட்டு சந்தாக இருக்குது கைஸ் இந்த கேம். சைடு ஏதோ பாதம் மாதிரி இருக்குது. சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வந்துகிட்டே இருக்கேன் வேறு. சரி, பயம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பயமுறுத்திட்டாங்க. சரி, நம்ம ஃபஸ்ட்டு புக்கு கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். நம்ம ஃபஸ்ட்டு புக்கு வந்து எடுத்துட்டோம் கைஸ். இப்போ வந்து சரி, நான் பயம் இல்லைன்னு சொல்லிகிட்டு இருக்கும்போதே பயமுறுத்தி விட்டானுங்க. ஆனால் வந்து எனக்கு பயம் இல்லை அப்படின்னா சுத்தமாக பயம் இல்லைன்னு சொல்ல முடியாது கைஸ். எனக்கு பயம்லாம் இருக்குது, ஆனால் ரொம்ப கிடையாது. ஏன்னா இது நான் ஏற்கனவே விளையாடி இருக்கிறனால எனக்கு ரொம்பலாம் பயம் கிடையாது. ஏதோ ஓரளவுக்கு பயம் இருக்குது. ஐயோ, முட்டு சந்தா வைக்கிறேன்னு கைஸ். நான் போகிற இடம்லாம் முட்டாக சந்தா வைக்கிறேன்னு. முட்டு சந்தையில் போய் நம்ம முட்டிகிட்ருக்கோம் வேறு. ஆக்சுவலி இதில் என்ன ஒரு எனக்கு வந்து பிடிச்ச, இந்த கேமில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம்னா, பேய் வந்து நம்மளை துரத்தாது. நம்ம வந்துட்டு அது பாட்டுக்கு ஒரு ஒரு எப்படி சொல்கிறது, பயமுறுத்தும், ஆனால் துரத்தாது. ஸோ அது எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு விஷயம் இந்த கேமில் ஒன்று. இது இந்த ரூமில் ஒன்று போகலை. ஸோ இந்த கேமில் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னன்னா, பேய் வந்து நம்மளை துரத்தாது, பயமுறுத்தும், ஆனால் துரத்தாது. ஸோ நல்லா இருக்குல்ல. ஆனால் எனக்கு கொஞ்சம் பயமாக இருக்குது, ஆனால் ரொம்ப பயம் இல்லை. ஆனால் ஆக்சுவலி நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை. அது திரும்பி நின்றுட்டுருக்கு. இது நின்று மாதிரி இருந்தது. இல்லை சும்மா மனப்புறம் தான். 2 சைடு டூரும் நல்லா கழிச்சு. இந்த ரூமில் பெட்டாக புக்கு எடுத்துச்சு கைஸ். 2 புக்கு வந்து கண்டுபிடிச்சோம். கொஞ்ச நேரத்தில் பயந்துட்டேன். நான் பயந்துட்டேன். இந்த இடத்துல ஒரு புக் இருக்குது கைஸ். இப்போ எனக்கு இந்த பேயை பார்த்தா இப்போ எனக்கு பயம் இல்லை அப்படின்னு சொல்ல முடியாது. இருக்குது, ஆனால் லைட்டாக இருக்குது. ஏதோ சால்ட். இங்கெல்லாம் புக்கே இல்லை போல இருக்கு. கபட்டை தரப்போம். என்ன அப்பப்போ லைட்டாக பிபியை மட்டும் ஏற்றி விட்றானுங்க லைட்டாக. அந்த பேயை பார்த்தது என்ன தெரியல, இந்த அப்படியே ஸ்க்ரீனாக ரெட்டாக நம்ம அப்படியே பேக்வேர்டில் போவோம். இன்னும் அங்கேயே நின்றுட்டுருக்கா. டக்குன்னு அது போட்டோம். இன்னும் இது போகவே மாட்டேங்குது. நம்மளை நின்று வரைக்கும் நம்மளை சைட் அடிச்சுட்டே இருக்கு அந்த பேய். நான் என்கிட்ட அப்படி என்ன தெரியல.
என்னையே அது அங்கே ஒரு ஓரமாக நின்று அது என்னையே பார்த்துட்ருக்கு கைஸ். இப்போ ஐயோ நின்றுட்டே ஐயோ பார்த்துக்கிட்டே இருக்கு வேற. அந்த பேய் வேற என்னை பார்த்துக்கிட்டே இருக்கு. முட்டை வந்துருச்சு கட்டி பிடிக்கிறதுக்கு. கொஞ்சம் விட்ட முட்டை கொடுத்துரும் போல இருக்கு. இங்கே ஒரு புக்கு இருக்கு. இந்த இடத்துல போனேன் அது எஃபெக்ட்லாம் வருது. சத்தம்லாம் கேட்குது. நம்ம வந்து பயப்பட வேணாம். சரி, இந்த கேம் நான் ஏற்கனவே நிறைய தடவை விளையாடிருக்கனால எனக்கு அவ்வளோக்கா பயம் இல்லை. பட் ஆனால் லைட்டாக பயமாக இருக்குது கைஸ். அது திடீர்னு வரும்போது மட்டும் பயமாக இருக்குது. கூட மற்றபடி பயமாக இல்லை. இந்த ஜம்ப் ஸ்கேர்னு சொல்லுவாங்கள்ல, அது மட்டும் பயமாக இருக்குது. மற்றபடி பயமாக இல்லை. நானும் சுற்றி 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 இந்த வீட்டை சுற்றி சுற்றி இது வீடா இல்லை இது என்ன இடம்னே எனக்கு தெரில. நானும் சுற்றி 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 வர்றேன். இது வரைக்கும் என் கண்ணில் வந்துட்டு இந்த 8 புக்கில் 4 புக்கு தான் கைஸ் பட்டிருக்கு. மிச்சம் 4 புக்கு எங்கே இருக்குன்னே சுத்தமாக தெரில. அதுவும் இல்லாமல் வெளியில் கொஞ்சம் சத்தமாக இருந்தால் கண்டுக்காதீங்க கைஸ். ஸோ இது வேறு ஆனவனா முட்டை கொடுத்துருந்தோம் இருக்கா இல்லை. வெளியில் கொஞ்சம் சத்தமாக இருந்தால் கண்டுக்காதீங்க கைஸ். ஸோ அதுக்கடுத்து வந்துட்டு வந்த இடத்தையே தான் நம்ம சுற்றி வந்துட்டுருந்தோம் இப்போ வரைக்கும். இன்னும் ஒரு 4 புக் மட்டும் கிடச்சிட்டா வந்து நல்லாயிருக்கும். நானும் இந்த இடத்தையே சுற்றி 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 இது வேற முத்தம் ஆனாலும் இந்த பேய் வேற இந்த முத்தம் கொடுக்கறதுக்காக ட்ரை பண்ணுது. லைவ் தானே இந்த கேம் வந்து ஃபஸ்ட்டு டைம் வந்து விளாட்ணும். இது பேய் நான் கொஞ்சிட்ருக்கேன் இருக்கா இல்லை. நான் வேறு பேயை வேற கொஞ்சிட்ருக்கேன். ஓரதான் நிற்காது. இதில் நம்ம வந்து மிச்சம் இருக்க அந்த 4 புக்கை கண்டுபிடிச்ச மாதிரி தான் நம்மளும் சுற்றி 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 வரோம். இது வீடா இல்லை எதுவும் மாளிகையா இல்லை எதுவும் குகையா இல்லை டனலா இது முட்டு சந்து எவ்வளோ க்ளோஸ் ரேஞ்சில் வந்துட்டு நம்மளுக்கு வந்து அப்படியே வாயை பாருங்களேன். அதுக்கு அப்படியே ஓப்பனில் வந்து போண்டா வாய் மாதிரி இருக்குது அது வாய். ஆக்சுவலி இந்த ஸ்லெண்ட்ரினா ஸ்டோரியில் வந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா அதை வந்து அந்த ஸ்லெண்ட்ரினா இருக்குது இல்லையா, அதை வந்து எப்படி கொன்னாங்க அப்படின்னா வாயை வந்து உடச்சி கொண்டுட்டாங்களாம். அதனால் அது வாய் பேன் பொழந்துகிட்டே வருதான். 5 புக்கு கண்டுபிடிச்சிட்டோம் கைஸ். நல்லா பாருங்கள், 5 புக்கு கண்டுபிடிச்சிட்டோம். மிச்சம் 3 புக்கு எங்கே இருக்குன்னே வந்து தெரில. நானும் சுற்றி 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 வரேன். அந்த புக்கு என் கண்ணில் படுவேனா சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு தான் வந்துட்டுருக்கோம். நானும் முடிஞ்ச அளவுக்கு எல்லா திசையிலையும் ஃபாலோ பண்ணுறேன். எனக்கு எந்த ஒரு புக்கும் வந்து கிடைக்கல. ஓகே, இது எனக்கு முட்டு சண்டா. ஓகே, இப்போதைக்கு ஒரு 6வது ஒரு புக், இன்னும் 2 புக்கு தான் கைஸ் இருக்குது. அதை மட்டும் நம்ம கண்டுபிடிச்சிட்டோன்னு வைங்க, முட்டு சந்துலேயே போய் மாட்டிக்கிறேன். சரி, இன்னும் 2 புக்கு தான் இருக்குது. அந்த 2 புக்கை மட்டும் கண்டுபிடிச்சிட்டோன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். நம்ம வந்து இந்த பேயை கண்டுக்க வேணாம் இதுக்கப்புறம். இது வேறு போர் அடிக்குது இந்த பேய். நானும் சுற்றி 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 வரேன். ஒன்றுமே என் கண்ணிலவே பட மாட்டேங்குது கைஸ். முட்டு சந்து அங்கே சுற்றி இங்கே சுற்றி கடைசியில் முட்டு சந்துக்கு தான் கைஸ் வரோம். எனக்கு தெரிஞ்சு இந்த கேம் ப்ளே வீடியோ வந்து இதோட முடிச்சுக்கலான்னு தான் நினைக்கிறேன். ஏன்னா ரொம்ப டைம் எடுக்குது கைஸ். சரி, இதெல்லாம் முடியல, ரொம்ப டைம் எடுக்குது. ஓவராக வந்தது எனக்கு அந்த வெளியில் கொஞ்சம் ஐயோ பயந்துட்டேன் கைஸ். இப்போ நான் சத்தியமாக பயந்துட்டேன் கைஸ். இங்கே ஏதோ டோர் இருக்குது. எங்கேயாவது புக்கை வெய்வடா தயவு செய்து. புக்கு எங்கேயுமே வைக்க மாட்டேங்கிறானுங்க வேறு.
வெளியில் கொஞ்சம் சத்தமாக இருந்தால் கண்டுக்காதீங்க கைஸ். ஓகே, நம்ம 7ஆவதாக ஒரு புக்கு வந்து கண்டுபிடிச்சிட்டோம். இன்னும் அது முட்டு சந்தா இருக்கு. இன்னும் ஒரே ஒரு புக்கு தான் கைஸ். கொஞ்சம் சத்தமாக இருந்தால் கண்டுக்காதீங்க கைஸ். இங்கே எனக்கு ஒரே இது ஒரு சுற்றி ஒரே சத்தம். இங்கே ஒரே எனக்கு வேறு சத்தமாக இருக்குது. இந்த வீடியோ வேறு நான் எப்படி எடுக்க போகிறேன்னு எனக்கு சத்தியமாக தெரியல. ஒரே சத்தமாக இருக்குது கைஸ். எனக்கு அப்படியே இரிட்டேட்டிங்காக இருக்குது. வீடியோவே என்னால் எடுக்க முடியல வேறு முட்டு சந்து. இன்னும் ஒரே ஒரு புக்குக்காக நம்ம எவ்வளோ அலைய விட்றானுங்க வேறு. நடுவில் வேறு அது வேறு பேன்னு நம்மளை வந்து வேறு இருக்குது, கடுப்பேற்றிட்டுருக்கு. எல்லா சைடும் தேடுறேன், சுற்றி சுற்றி தேடுறேன், கண்ணிலே பட மாட்டேங்குது வேறு. எனக்கு ஃபோன் என்னாச்சுன்னு தெரில, ஒரு மாதிரியாக இதாகுது வேறு. ஏதோ ஏற்கனவே வந்தாடுங்க சுற்றி சுற்றி ஒரே இடத்துக்கு வர்றோம். இல்லைன்னா இந்த மாதிரி முட்டு சந்தில் போய் மாட்டிக்கிறோம். ஏன்னா அப்படி கண்டுக்காமல் நம்ம போயிட வேண்டியதுதான். அது பாட்டுக்கு என்ன ஒரு ஓரமாக நின்றுட்டு இருக்குது. இதுக்கப்புறம் என்னால் இந்த வீடியோ முடிக்க முடியாது கைஸ். நான் ஓடி ஓடியே டயர்டாயிட்டேன். ஓகே பாய் கைஸ், பாய்.